அங்கிட்டு போறது அந்த முத்தாயி தானே? எமாடி முத்தாயி, முத்தாயி அண்ணே சொல்லுங்கண்ணே. என்னம்மா வீட்டுக்கா போற? ஆமாண்ணே, வீட்டுல வந்து சமைக்கணும்லண்ணே. அதான் வீட்டுல வேலை முடிச்சிட்டு அங்க நம்ம வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். எமாடி இனிமே நீ சமைக்கிறதுக்குலாம் அங்க வர வேணாமா? சமைக்கிறதுக்கு வர வேணாமா? ஏனே அப்படி சொல்றீங்க? அக்காவுக்கு என்ன உடம்பு சரியாவல, நான் சமைச்சு கொடுத்துட்டு வரேனே. இல்லம்மா, இப்போ உங்க அக்காவுக்கு உடம்பு இப்போ ரொம்ப பரவாயில்ல, எந்த குறையும் இல்லை. எந்திரிச்சு நடக்கிறா வைக்கிறா. முதல்ல தான் நடக்க முடியாது வைக்க முடியாதுன்னு இருந்துச்சு. இப்போ நான் டாக்டர்கிட்டையும் பேசுறேமா, எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால இனிமே உங்க அக்காவே சமைச்சுக்குவாமா. அப்படியானே? சரிண்ணே, உடம்பு நல்லா இருந்தா சந்தோஷம்தான். எத்தனை நாள்மா மொத்தமா வேலை செஞ்சிருக்க? மொத்தமா 20 நாள் செஞ்சிருக்கேனே. ஒரு நாளைக்கு எவ்வளோ? 100 ரூபாயா? ஆமாண்ணே, ஒரு நாளைக்கு 100 ரூபா தான். 20 நாளைக்கு 2000 ரூபா. சரி, நான் சாயந்தரம் வந்து வீட்டுல கொடுத்துட்றேன். சரிங்கண்ணே. ரொம்ப அக்காவுக்கு எதுவும் உடம்பு முடியலன்னா சொல்லுங்க, நான் வந்து செஞ்சு கொடுத்துட்டு வரேன். சரிம்மா, ஏதாவது ஒண்ணுன்னா கூப்பிடுறேன். சரி, நீங்க போங்க. சரிண்ணே, வாரண்ணே. உன்னையெல்லாம் வீட்டுல ஒரு வேலையும் செய்ய வைக்காம உன் கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல. அதனால தான் நீ இந்த ஆட்டம் ஆடுற. இனி எல்லா சொகுசையும் அப்படி எப்படியும் ஒவ்வொன்றா குறைச்சி விட்டனா தான் கஷ்டம்னா என்னன்னு தெரியும், குடும்பம்னா என்னன்னு தெரியும். மணி ஆயிடுச்சு. இம்புட்டு நேரம் இவளை ஆளை காணோம். ஒரு நாள் நேரமா வந்துடுவா, ஒரு பக்கம் விடியறதுக்கு முன்னாடி சமைக்கிறேன்னு, இன்னொரு பக்கம் விடிஞ்சாலும் வரமாட்டா. இவளுக்கு ஃபோனை போட்டு ஒவ்வொரு தடவையும் அழைக்கணும், வரலையா வரலையா வரலையான்னு. பெரிய ரோதனையா கிடக்கு. நமக்கு நல்லா இருந்தா நம்ம செய்வோம் 10 வீட்டுக்கு வேலை, எவளையும் எதிர்பார்க்காம. இவளுகளை வேலைக்கு தானே, அதுவும் காசு கொடுத்து தானே இவளுகளை வேலைக்கு வச்சிருக்கோம். வாங்குற காசுக்காவது உருப்படியாக வந்து வேலை செய்யக்கூடாது. எல்லாம் திமிரு, எல்லாம் அங்கேயும் இங்கேயும் சம்பாரிச்சு பழகி கணக்கு கண்டுட்டுங்களே. அதனால 100 ரூபான்னா எகத்தாளம்தான். அந்த ஃபோன் எடுத்து 4 போட்டு விடுவோம், அப்பத்தான் ஒழுங்கா வந்து வேலையை பாப்பா. என்ன பண்றான்னு ஒன்னும் தெரியலையே. மீனா, மீனா, என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு இதை புடிச்சிட்டு வந்திருக்கீங்க? என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேனா? நேத்தே உன்கிட்ட சொன்னேன்ல எங்க அக்கா ஊர்ல இருந்து வருதுன்னு, அதுக்கு பிடிச்சதெல்லாம் சமைக்கணும்னு உன்கிட்ட நான் சொல்லிட்டு தானே இருந்தேன். நேற்று ராத்திரியெல்லாம் விடிய விடிய கதை கேட்டுவிட்டு என்ன ஆகுதுன்னு கேக்குற? இன்னும் கொஞ்சம் நல்ல அக்கானா உங்களை கையில பிடிக்க முடியாது. ஏன் என் அக்காவுக்கு என்ன குறைச்சலு? சொத்தை பிரிச்சு கொடுத்துச்சுல, போய் நல்லா இருன்னு. அப்ப தெரியலையோ நல்ல அக்காவா கெட்ட அக்காவான்னு? என் அக்காவுக்கு நல்லா வாய்க்கு ருசியா சமைக்கணும், சரியா? மட்டன் 2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கோழி நல்ல வெடக்கோழியா பிடிச்சிட்டு வந்திருக்கேன். இது அப்புறம் மீன், எங்க அக்காவுக்கு பொரிச்ச மீன் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால பொரிச்சிரு, மசாலால இருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன் ஒரே நாள்லதான் உங்க அக்கா திங்குமா? ஒவ்வொரு நாளும் ஆக்கி போட்டா உங்க அக்கா திங்காதோ? மொத்தமா ஒரே நாள்ல வாங்கிட்டு வந்திருக்கீங்க. சமைச்சு போடுனா சமைச்சு போடு, மத்தபடி வேற எதையும் பேசாத. சமைச்சு போடுனா நானே கால் வலியோட இருக்கேன். இந்த முத்தாயி தினமும் வந்து சமைச்சு போடுவா, அவளையும் ஆளை காணோம். என்ன பண்றது? மாத்திரை வேற போடணுமே, தலை வேற சுத்திரமாயி இருக்குன்ட்டு உக்காந்துருக்கேன். நீங்க வேற. இனிமேலா முத்தாயில எதுவும் வரமாட்டா. முத்தாயி வரமாட்டாளா? ஏன்? அவளுக்கு என்ன? அந்த பிள்ளைகிட்ட நான் பேசிட்டேன், இனிமேலா வர வேணாம் அப்படின்னு சொல்லி. இப்பதான் உனக்கு கால் நல்லா ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன எதுக்கு சும்மா தண்டமா செலவு பண்ணிக்கிட்டு? யார் சொன்னா எனக்கு கால் நல்லா ஆயிடுச்சு? நானே நிக்க முடியாம நடக்க முடியாம எம்பிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். என்ன முதல்ல இருந்ததுக்கு இப்ப நல்லா தான் இருக்கு. டாக்டர் கிட்ட போயிட்டு தானே வந்தோம், இனி எல்லா வேலையும் செய்யலாம்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன? அதான் புண்ணே மூடி போச்சு, இனிமே என்ன உனக்கு வலிக்குது? இந்தா எல்லாத்தையும் சம. ஏங்க அவளை எதுக்குங்க நிறுத்துறீங்க? சும்மா வீட்டுல வச்சு சோறு போடவும் தின்னு தின்னு கொழுத்து போய் கொழுப்பு உடம்புல கூடி போச்சுல. அதனாலதான் குண்டக்க மண்டக்க யோசிச்சு புள்ள வாழ்க்கையே நீ முடிச்சு கட்ட பார்த்த. இனிமே உனக்கு பாவ புண்ணியமெல்லாம் கிடையாது, இப்படித்தான் நடக்க போறேன். இந்தா ஒழுங்கா அந்த வேலையெல்லாம் பாரு. ஏங்க இப்படி பண்றீங்க? நானே உடம்பு முடியாதோட இருக்கேன், இவ்வளோத்தையும் சமைக்க முடியுமா வைக்க முடியுமா? உங்க அக்காவை எதுக்கு இப்ப வர சொல்றீங்க? கம்முன்னு இருக்க சொல்றதை விட்டுவிட்டு இப்பதான் புள்ள அங்க போயிட்டால. புள்ள போனா ஏன் என் அக்கா வீட்டு பக்கமே வரக்கூடாதா? ஏன் சொந்த பந்தம் வரக்கூடாது? உன் சொந்த பந்தத்துக்கு மட்டும் நான் ஆக்கி போடணும், எனக்கு என்ன தலையெழுத்தா? ஷோ, ஏங்க இப்படி பண்றீங்க? உன் அண்ணன் குடும்பம் உங்க அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் நான் ஆக்கி போடுறேன்ல, எல்லாம் பண்றேன்ல. என்னைக்காவது அதை செய்யக்கூட வைக்கூடாதுன்னு ஏதாவது சொல்லி இருக்கேனா? என் குடும்பத்துக்கு செய்யறதுனா மட்டும் அள்ளுகிற. கடவுளே.
சீக்கிரம் செய்யு. எங்க அக்கா எப்ப வேணாலும் வந்துடும், பசியோட வரும் அங்க இருந்து. நான் போய் பெரிய வாழலையா அறுத்துட்டு வந்துடுறேன். செய்யறேன். சும்மா சப்புன்னு ஏதோ கடமைக்கேன்னு செய்யாத. உங்க அண்ணன் வீட்டுல இருந்து வரும்போது எப்படி காரசாரமா நல்லா செய்யறியோ அந்த மாதிரி செய்யணும். செய்யறேன் போங்க. ஐய, இந்த மனுஷன் ஏன்னா இப்படி மாறி போச்சுன்னு தெரியல. கொஞ்ச நாள் அவ அக்கா தொல்லன்னு சொல்லி சந்தோஷமா இருந்தேன். ஒரு நிமிஷத்துல மொத்தமா முடிஞ்சு போச்சு. இனி அவ இங்க வந்து என்ன ஆட்டம் கட்ட போறாளோ. ஓவர் திமிரு பேச்சு வேற பேசுவா. அவ பேசினாலே பத்திக்கிட்டு தான் எனக்கு வரும். குசுப்பாண்டி ஓவரா நடிக்காதடா. ஸ்கூலுக்கு அனுப்பிடுவாங்க, இங்க இருந்தா நல்லா திரியலான்ட்டு நடிப்பு போடுறத பாரு. இங்கே இருக்க வைக்கணும் தாண்டாப்பா எனக்கு ஆசையா இருக்கு. எல்லாரும் இங்கே இருங்கன்னு தான் சொல்றேன். ஆனா நீங்க தான் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஐயோ, தாத்தை முஞ்சம் பாரு, பேர முஞ்சம் பாரு, ரெண்டும் தீஞ்சு போன கருவாடு மாதிரி இருக்கு. கண்மணி அண்ணி கல்யாணத்துக்கு வரணும்லடா தங்கம். போயிட்டு உன்னை பள்ளிக்கூடல சேர்க்கணும், நிறைய வேலை இருக்குல்ல. இங்க இருந்தா எங்க போய் படிப்ப? நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும். உன் நடிப்ப ஓவர பொழியாத. வீட்டுக்கு கூட்டிட்டு போனா உங்க ஆத்தாக்காரி 4 சாத்தி பள்ளிக்கூடத்துல விட்டுருவான்னு இங்க இருக்கிறதுக்கு டேரா போட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு பாக்குறியா? அது மட்டும் முடியாதுடா. நான் படுற இன்பத்தை நீயும் பட்டே ஆகணும். கிளம்பு. ஏங்க மாப்பிள்ளைன்னு பாத்துட்டு இருக்கேன், கம்மனு விடுங்க அவனை. நீ என்ன மாப்பிள்ளையா பாக்குற? அவன் நான் உன்னை மம்மன்னராவே பாக்கல. காலையில ஏத்திக்கிட்டு இங்கிட்டு அங்கிட்ட அலைஞ்சுக்கிட்டு திமிருத்தனமா பேசிக்கிட்டு இங்க பாருமா அமுதா, கல்யாணத்துக்குள்ள இந்த ஆளை கூட்டிட்டு வந்துடாத, நீ மட்டும் வா. ஆமா, நான் வந்தா மட்டும் இங்க ஆக்கி குட்டி வாடிச்சு தள்ளி மாப்பிள்ளைக்கு மோதிரம் செய்யணுமா போட போறீங்க? நீ கிளிக்கிற கிளிக்கி இது போதும். சரி ரைட்டு, விட்டுருங்க. கண்மணியை காணோம். எங்கேயா மருமவ? நீ மட்டும் தான் வந்திருக்க, மருமவளை காணோம். நாங்க இப்ப கிளம்பணும்னு சொன்னோம்ல. தெரியலமா, எங்கேயோ வெளியே போகணும்னு பேசிட்டு இருந்தாங்க. கிளம்புறோம், பார்த்துட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாம எப்படி போக முடியும்? அடுத்து இன்னும் பஸ், இன்னும் 2 பஸ் தான் இருக்கு. இதை விட்டு அடுத்து பஸ் இல்ல, நாளைக்கு தான் போக முடியும். சரி, அப்ப இருந்துட்டு போங்கம்மா. இல்லைங்க, இந்த ஒரு வாரத்துக்கு தான் பையனும் இங்க இருப்பான். அதுக்குள்ள நம்ம பேசி முடிக்கிறதெல்லாம் முடிச்சுக்கலாம்ல. ஏன்னா அங்கெல்லாம் போயிட்டு அதெல்லாம் பண்ண முடியாதுல்ல. சரிம்மா. சரி இருங்கம்மா, நான் அந்த கண்மணிக்கு போன் பண்றேன். போன் வேற எடுக்க மாட்டேங்கிறாளே, என்ன ஏதுன்னு வேற தெரியலையே. போன் அடிச்சா உடனே எடுத்துருவாளேப்பா, இன்னைக்கே போன் எடுக்க மாட்டேங்கிறேன்னு தெரியலையே. அவங்களே வந்துட்டாங்க. என்னம்மா கண்மணி, எங்க போயிட்ட? எல்லாரும் கிளம்பிட்டாங்க, உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க சொல்லிட்டு போகணும்னு. சாரி தாத்தா, சீக்கிரமா வந்துருவோம்னு பார்த்தேன், பஸ் லேட். பஸ் லேட்டா? எங்க போன? யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம? இல்ல தாத்தா, அத்தைங்க எல்லாம் ஊருக்கு போறாங்க. அவங்களுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்காம வெறுங்கையோடய அனுப்ப முடியும். அதனாலதான் நம்ம ஊர்ல கிடைக்கிற மலைத்தேனு, வரிக்கி, டீத்தூள் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் அரவிந்துக்கு சாக்லேட்லாம். அது இதுக்கு அட்டைப்பட்டியில கொண்டு வந்திருக்கு, நிறைய இருக்கும் போல இருக்கு. இல்லத்த, அங்க ஊர்ல உள்ளவங்க எல்லாம் ஒண்ணு மண்ணா ஒரே சொந்த பந்தமா இருப்போம்னு சொன்னீங்கல்ல. இங்க வந்துட்டு போறீங்க, ஊட்டிக்கு போயிட்டு என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்பாங்கல்ல. அதனாலதான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். உனக்கு எதுக்குமா தேவையில்லாத செலவு? நாங்க போற வழியில வாங்கிக்குப்போம்ல. இதுல என்னத்த செலவு இருக்கு? நம்ம குடும்பத்துக்காக தானே நான் செஞ்சிருக்கேன். எல்லாத்துக்கும் வாங்கணும்னு தெரிஞ்ச உனக்கு இந்த மாமனுக்கு எதுவும் வாங்கணும்னு தோணல. இதுதான் குடும்பத்துல மேல இருக்கிற அக்கறையா? ரொம்ப ஆசைப்படுறாரு. உங்க மாமனுக்கு ஒரு பாய்சனை போட்டு விடுறது. அடி பாவி, கொஞ்சம் ஆசைந்தா ஆளை தூக்கிடுவாளுங்க. முதல்ல இங்க இருந்து தப்பிச்சோம் பொழைச்சோம் எஸ்கேப் ஆயிரணும். மாமனார் வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளைங்க இருந்தா 2 நாள் மரியாதை கிடைக்கும். 3வது நாள் டங்கு வர அருக நம்மள பெண்ட நிமித்திடுவாளுங்க. அதனால 6 மணி 8 மணி ஆனா எஸ்கேப் ஆகுற மாதிரி இந்த மாமனார் வீட்டுக்கு வந்தா 3வது நாளே எஸ்கேப் ஆயிரணும். எம்மாடி, பார்த்து சூதானமா இருக்கணுமா. ராத்திரி நேரத்துல தனியா ஒத்தையடியில எல்லாம் வந்துட்டு இருக்க கூடாது, சரியா? சரிங்க அத்தை, நீங்களும் பார்த்து பத்திரமா போங்க, சரிங்களா? அங்க போயிட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டுலாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. நீ எல்லா வேலையும் பார்த்துட்டு அங்கேயும் வேலை பார்க்கணும், ரொம்ப சிரமம். ரொம்ப கஷ்டப்படாதமா. அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்ல அத்தை.
எம்மாடி போயிட்டு நான் ஒரு 2-3 நாள் திரும்பி வந்துடுவேம்மா. வந்துட்டு நிச்சயத்துக்காக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கணும், எல்லாம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன அத்தை கவலை? ஐயா, ஊர்ல அங்க எல்லாரும் மருமக போட்டோ காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. கதிருக்கு பார்த்த பொண்ணு இதுதான்னு சொல்லிட்டு நாங்க போட்டோ கொண்டு போய் காட்டுவோம். போட்டோ இருந்தா கொடுக்குறீங்களா? ஐயோ, போட்டோங்களா? போட்டோ எதுவும் எடுக்கலையேமா. இந்த மாதிரி கண்மணி, உங்ககிட்ட எதுவும் போட்டோ இருக்கா? தாத்தா, இருந்த போட்டோலாம் இப்பதானே ஃபார்முக்கு எழுதி கொடுக்கும்போது எல்லாம் ஒட்டி கொடுத்து விட்டேன். போட்டோ எதுவும் இல்லையே. அக்கா, என்கிட்ட தான் ஃபோன் இருக்குல்ல, நான் போட்டோ எடுத்து தரேன். அதுவும் இல்லாம கண்மணியையும் கதிரையும் ஒன்னா நிக்க வச்ச ஒரு போட்டோ, உங்களை நிக்க வச்ச ஒரு போட்டோ, எல்லாரும் நில்லுங்க, நான் எடுக்கிறேன். சரிம்மா. அந்த போட்டோவை கழுவி வீட்டில் பிரேம் பண்ணி போடலாமா? அதெல்லாம் போட்டுக்கலாமா? சரிம்மா, அதை அப்படியே ஓரத்தில் வச்சுக்க. அப்படியே நில்லு, போட்டோ எடுக்கட்டும். அப்படியே நில்லுமா. கதிரு, வா கதிரு, வந்து கண்மணியோட சேர்ந்து நில்லு. அக்கா, அது வேணா, அவங்கள மட்டும் எடுங்க போதும். ஏண்டா போடா, நம்ம மருமக கூட தானே போய் நிக்கிற, போய் நில்லு போ. அம்மா, நீங்க வேற கம்முன்னு இருங்கம்மா, எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குமா. இவங்க நடிப்பு தாங்க முடியலடா சாமி. இவன் என்னமோ இப்பதான் பொண்ணோட போட்டோ எடுக்கிற மாதிரி தான் நடிச்சுக்கிட்டு தெரியலாம். இது 3வது 4வது 5வது ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்ன நடிப்பு போடுறான். போயா, போய் நில்லு போ. ஐயா, 2 பேரும் இன்னும் கொஞ்சம் தள்ளி நின்றுங்களே. நீ அந்த செவுத்தோரம், நீ இந்த செவுத்தோரம் நின்னுக்க. போட்டோ எடுக்கிறது 2 பேரும் ஒட்டி நிப்பீங்களா? என்னமோ அங்கிட்டு ஒருத்தர் இங்கிட்டு ஒருத்தர்னு தசைக்கு ஒருத்தர் நிக்கிறீங்க. வந்து 2 பேரும் ஒண்ணா நில்லுங்க. பார்த்தது போது நில்லுங்க. ஓவரா நடிக்காதடா, நானே உண்மைன்னு நம்பிட போறேன்டா. போதும், போட்ட நடிப்பெல்லாம் இங்க உன் பருப்பெல்லாம் வேகாது. பருப்பு வேக மாதிரி நடிக்க வேண்டாம், சரியா? வா போவோம். அடச்சை, கண்டுபிடிச்சிருச்சேன்டாப்பா. சிரிப்பா பாரு தங்க பிள்ளைக்கு. ஏன் சம்மந்தி, ஜூலிக்கு எதுவும் விசேஷம் இல்லைங்களா? இல்லைங்க சம்மந்தி, எந்த விசேஷமும் இல்ல. ஆஸ்பத்திரியில எதுவும் பார்க்கலாம்ல? பார்க்கணும்னு தாங்க நினைக்கிறோம். ஆனா என்ன, மாப்பிள்ளைக்கு இன்னும் எந்த வேலையும் செட் ஆகல. அதுக்குள்ள குழந்தைன்னா நாங்க ரொம்ப கஷ்டப்படுவோம்ப்பா. நாங்களே வீடு இல்லாம இங்க வந்து இருக்கிறோம். இதுல குழந்தையும் வேற இங்க இருந்தா அம்மா ஏதாவது சொல்லுவாங்க, அது சரியா வராதுப்பா அப்படின்றாங்க. அதுக்குன்னு வேலை கிடைக்கும் போது கிடைக்கும், அதுக்குன்னு இதை தள்ளி போட்டா எப்படி? நம்ம என்னத்த சம்பந்தி சொல்றது, இப்போ உள்ள பிள்ளைங்களாம் ரொம்ப மெச்சூர்டா பேசுதுங்க. நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் அறிவு இல்ல. கஷ்டமோ நஷ்டமோ நம்ம வளர்த்துருவோம்னு நினைப்போம். அவங்க அப்படி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம இத்தனை பேர் இருக்கோம், நம்ம வளர்க்க மாட்டோமா? இல்லைங்க சம்பந்தி, அவங்க மாமனார் மாமியாருக்கும் அந்த அளவுக்கு வேலை எதுவும் தெரியாது. மாப்பிள்ளையும் வேலை இல்லாம இருக்காரு. ஜூலி ஒரு ஆளு தான் வேலை. அவருக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா நான் இதை பத்தியெல்லாம் யோசிக்கலாம்ப்பா. அவருக்கு இன்னும் வேலை இல்லை, எல்லாத்தையும் உங்க தலையிலும் ஏத்தி வைக்க முடியாது. அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையா முடிச்சிடுறா. நம்ம என்னத்த சம்மந்தி சொல்ல முடியும்? ஓ அப்படிங்களா சம்மந்தி. நான் வேணா துரை வேலை செய்யற இடத்துல, இவங்க அப்பா வேலை செய்யற இடத்துல எல்லாம் வேலை இருக்கா என்னன்னு நான் கேட்டு பார்க்கட்டுங்களா? கேட்டு பார்த்து சொல்லுங்க சம்மந்தி. நானும் தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொருத்தரும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் வேலைக்கு எடுத்துக்கிறேன்றாங்க. மாப்பிள்ளைக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாதனாலதான் எங்கிட்ட வேலை கிடைக்க மாட்டேங்குது. அவ்வளவுதானே, நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்றேங்க. என்னடா தங்கம், என்ன வேணுங்க? ஒன்னடா தங்கம் பேசுறீங்க? தாத்தாக்கு ஒன்னும் குறையிலடாமா. என்னங்க சின்ன சம்மந்தி, வேலை கிளம்பியாச்சுங்களா? ஆமாங்க சம்மந்தி, இன்னைக்கு வேலைங்க. அதான் ஏண்டி, அந்த மனுஷன் தான் வேலைக்கு போறான்ல, நீ கம்முன்னு வீட்டோட இருக்க வேண்டியதானே, எதுக்கு அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்க? இல்லக்கா, வேலை இருக்கும்போதே செஞ்சுக்கிட்டா தான். நிறைஞ்சிரும், நாளையிலேருந்து காலேஜ் போறான், எல்லாம் பார்க்கணும் வைக்கணும்லக்கா. உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அதான் நான் காசு தரல, கம்முன்னு வீட்டோட இருவே. இல்லக்கா, நம்ம கையில 10 காசு இருந்தா தான் நம்ம செலவு பண்ணும்போது சந்தோஷமா இருக்கும். அதனால எனக்கு இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அங்கே கருவேல முள்ளு வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, போய் வெட்டி கொடுத்தா மதியானம் வரைக்கும் 600 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. அதுதான் போயிட்டு வரலான்னு. வீட்டில் இருந்தாலும் சும்மா தின்னுட்டு தூங்கிட்டு பெருத்து போய் தான் கிடப்பேன். சரி சரி, நேரங்காலமாக போயிட்டு வா. மழை எல்லாம் வந்ததுனால அங்கங்கே புதர் மண்டி கிடக்கு. அதெல்லாம் நான் வந்துடுறேன்க்கா. சரிங்க சம்மந்தி, போயிட்டு வரேன். தங்கப்புள்ள, அப்பாயி வேலைக்கு போயிட்டு வரேன். வரும்போது உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரட்டும்? ஐயோ, வேலைக்கு போறேன்னு வரேன்னு சொல்றானே. எக்கா சம்மந்தி, புடிங்க சம்மந்தி. ஐயோ, வேலைக்கு போறேன்டா சாமி, அங்க திட்டுவாங்கடா. நீங்க இருங்க, சாயந்தரம் வந்து தூக்கிக்கிறேன்.
சம்மதி புடிச்சுக்க சம்மதி, கத்தி வேற இருக்கு. நான் வரேன் அக்கா, நான் போயிட்டு வரேன். சரிடா பட்டு, அப்பாய் வந்துருவாங்கடாமா. சரி சரி, பா 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 பா. பசி வந்திருக்கும் சம்மந்தி, வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. சரிங்க சம்மந்தி, நீங்க பாருங்க. பாண்டிக்கு வேலை இருக்குல்ல, எங்க போறதா இருந்தாலும் போறேன்னு அழுதா எப்படி? அழக்கூடாது சரியா? வீட்டுக்கு போவாங்க. எல்லார் வீட்லயும் தான் லேடிஸ் இருக்காங்க. வீட்டுக்காரரோட கையை எதிர்பார்க்க கூடாது, நம்ம கையிலயும் 10 காசு வேணும்னு வெளியே போய் வேலை வெட்டி பாக்குறாங்க. இங்கேயும் ஒண்ணு இருக்கு, திங்கவும் தூங்கவும் போன் எடுத்து நோண்டவும். இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஊர்ல உள்ளவங்களே இந்த வீட்டுல உட்காந்து திங்கலாம், அதுவே கட்டின மனைவி இந்த வீட்டுல உட்காந்து திங்கறதுக்கு உரிமை இல்ல. இவெல்லாம் ஒரு மனுஷன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.